எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அண்ட் நர்சிங் கோர்சஸ்க்கு எம்சிசியில் வந்து பார்ட்டிசிபேஷன் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அதுக்கு என்ன சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு mcc.nic. வெப்சைட்டில் போகணும் அப்படின்னா நம்ம அழகாக வந்து பார்க்க முடியுது. நீங்களும் போய் பார்க்கணும் அப்படின்னா இது பாருங்கள் வெப்சைட்டு mcc.nic.in. இதில் உங்களுக்கு இந்த இடத்துல சீட் மேட்ரிக்ஸ் நீட் யூஜி எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அண்ட் நர்சிங் இதை கிளிக் பண்ணோன்னா ரவுண்டு 1க்கானது நம்ம வந்து அழகாக பார்க்க முடியுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இது ரைட். இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே தனித்தனியாக எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து என்னென்ன கேட்டகரிக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆல்பாப்டிக்கல் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துமே டீம்டு யூனிவர்சிட்டி ஏசிஎஸ் நான் ரெசிடென்ட் இண்டியனுக்கு வந்து 38 சீட்டு. தென் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் மெரிட்டில் வந்து 212 சீட்டு, மொத்தம் 250 சீட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுமே. தென் ஏசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது செல்ஃப் ஃபினான்ஸில் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 212, என்ஆர்ஐ கோட்டா 302. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எய்ம்ஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி நம்பர் 14, இடபிள்யூஎஸ் நம்பர் 4, இடபிள்யூஎஸ் பிஹெச்சில் 1, தென் ஓபி ஓப்பன் கேட்டகரி வந்து 19, ஓபியில் பிஹெச்க்கு 1, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு 7, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சீட்டு அப்படின்ற மாதிரி எய்ம்ஸ் மதுரை தமிழ்நாடுல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பிளிட் அப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி பாரத், தென் செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 சீட்டு, பிசி இடபிள்யூஎஸ்க்கு 2, ஓபி ஓப்பன் வந்து 5, ஓப்பன் பிஹெச்சில் 1, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 1. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ்க்குமே இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு என்னெல்லாம் எந்த காலேஜஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு ஸ்டேட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. இஎஸ்ஐசி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கீழே என்ன காலேஜஸ் வருது, அதுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் எவ்வளோ கொடுக்குறாங்க, இடபிள்யூஎஸ் வார்டுக்கு வந்து எவ்வளோ அப்படின்ற மாதிரி இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் எவ்வளோ, தென் ஓபிக்கு எவ்வளோ, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி பிஹெச் எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நம்ம டோட்டலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் த்ரூ அவுட் இந்தியாவில் ஆல் இன்க்ளூசிவ் ஆஃப் இது எல்லாம் இருக்கக்கூடிய டோட்டலாக இருக்கக்கூடிய ஆல் ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரிஸ் அதில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸு, எய்ம்ஸ், ஜிப்மர், தென் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் இதில் இருக்கக்கூடிய 15% கோட்டா இதெல்லாம் சேர்த்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்றதுனா 31,728 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு நல்ல மார்க் இருந்தது அப்படின்னா 15% கோட்டா எய்ம்ஸ் ஜிப்மர்னா ஒரு 550க்கு மேலே ஓபி நம்ம ஓபிசி கேட்டகரின்னா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒரு 560 மார்க் மேலே இருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து போகலாம். அன்ரிசர்வ்டு கேட்டகரி. எஸ்சியாக இருந்தீங்கன்னா ஒரு 450க்கு மேலே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். எஸ்டியாக இருந்தால் ஒரு 425 ப்ளஸ்ஸாக இருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணலாம். மற்றபடி கீழே இருக்கிறவங்களாம் நான் கவர்மெண்ட் சீட் எடுக்க போகிறேன்னு அதில் போய் வந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. டீம்டு யூனிவர்சிட்டினா ஜஸ்ட் வந்து 177 மார்க்கு ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி, 213 மார்க்கு அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போடலாம். ஏன்னா இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எடுக்க முடியுமா எடுக்காதா அப்படின்றது பணம் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்றதுனால நீங்கள் யார் வேணாலும் இதில் அப்ளை பண்ணலாம் ரைட்டா. நீங்கள் இந்த சீட்டில் இருக்கக்கூடிய 31,728 சீட்டில் நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட் எடுக்க போறீங்களா இல்லை கவர்மெண்ட் காலேஜில் சீட் எடுக்க போறீங்களான்னு கீழே கமெண்ட்டில் கொடுங்க. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி.